ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம நினைச்சது, ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி பூமியின் சக்தியை பயன்படுத்தி அடைஞ்சுக்கலான்னு ஒரு எளிய முறை தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன் உங்களுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி பூமியே வந்து நம்ம பண்ற கொடுமைங்க. அந்த பூமி மாதா எவ்வளோ கஷ்டப்படுறா. பட் அந்த பூமியை நல்ல விதமா நம்ம பயன்படுத்தி, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்க வைக்கணும்னு பார்க்கலாம். என்னன்னா, நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க நர்சரிக்கோ, இல்ல ஏதாவது ஒரு செடி இருக்கும் இடத்துலயே போய் ஒரு குட்டியா ஒரு செடி வாங்கிக்கோங்க. செடி வாங்கிட்டு ஒரு ஒரு ரூ. 1 காயினோ, இல்ல என்ன காயின் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. அத கொஞ்ச நேரம் தண்ணீர்ல, பன்னீர்ல, மஞ்சள் தண்ணீர்ல போட்டுட்டு, லெமன் ஜூஸ்ல போட்டு அது அது ஒரு 5, 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, அத உங்க கையில வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஒரு பாட் ஒரு அது என்ன சொல்ல பூத்தொட்டி. அந்த மாரி பூத்தொட்டியில அந்த செடிய வச்சிடணும். வச்சுட்டு, இந்த காயின தினமும் 7 நாளுக்கு 5 டூ 10 நிமிஷம் உங்க உள்ளங்கையில வச்சு, அதனோட நீங்க வந்து தேவைப்பட்டா ஒரு லவங்கம், இல்ல ஒரு ஏலக்காய் வச்சுக்கலாம். வச்சுட்டு கைய மூடிட்டு, கண்ண மூடி, உங்களுக்கு என்ன தேவையோ அத பாசிட்டிவா சொல்லணும். எப்படி பாசிட்டிவா சொல்லணும்? எனக்கு வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே பார்க்குறியா? அப்படிலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு வந்து இந்த மாரி ஒரு பங்களா வாங்கணும், இல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும், என் குழந்தைக்கு நல்ல வரன் அமையணும், இல்ல என் குழந்தை நல்லபடியாக எனக்கு ஒரு பேரன் பொறக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கார் வாங்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும். அப்படிலாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் வேண்டணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு 3 டூ 5 நிமிஷம் போதும். இந்த மாரி 7 நாள் தொடர்ந்து ஒரு தடவ வேண்டுறீங்க, பூஜை அறையில வச்சுருங்க. திரும்ப ஒரு தடவ வேண்டுறீங்க, பூஜை அறையில வச்சுருங்க. அப்படியே ஒரு 7 நாள் வேண்டுங்க. பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல பண்ணா தப்பு கிடையாது. ஆனா, நீங்க பூஜை அறையில வைக்கும்போது, அது அந்த பூஜை அறையில தொட வேண்டிய வரும் இல்லையா? அதனால நீங்க பீரியட்ஸ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது கையில வச்சுட்டு ஆனா, இது காலையில எழுந்தோனே முதல் வேலையா இத செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க நார்மல் லைஃப்ல இருக்கலாம். நான்வெஜ் சாப்பிடலாம். வெளியில போறதுன்னா போலாம். எல்லாம் பண்ணலாம். பட் காலைல எழுந்தோனே நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு முன்னாடி, நீங்க இத உள்ளங்கையில வச்சு பிரேயர் பண்ணிட்டு, ஒரு 7 நாள் பண்ண பிறகு, நீங்க என்ன பண்ணுங்க, சூரிய உதயம் ஆகுது இல்லையா? இந்த சூரிய உதயம் ஆகுற டைம்ல, அந்த பூத்தொட்டி வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அந்த பூத்தொட்டியில இந்த காயின பதிச்சு வச்சுருங்க. இந்த வளர வளர நீங்க என்ன பண்ணுங்க, எப்போலாம் அந்த பக்கம் போகும்போது, வரும்போது அத தொட்டு, என்னுடைய பிசினஸும் நல்லா உங்கள மாரியே வளரட்டும் அப்படின்னு நீங்க தண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா, அந்த செடி வளர வளர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் எண்ணங்கள், ஹாப்பினஸ் எல்லாம் வளர்ந்துட்டே போகும். இதெல்லாம் வந்து நம்ம இதான் அந்த காலத்துல வந்து பஞ்சபூதத்து இயற்கையோட ஒத்து தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம வந்து தான் மரத்த வெட்டுறது, இத வெட்டுறது, அத வெட்டுறது சொல்லி இயற்கைக்கு அகெயின்ஸ்டா அது எதிர்மறையா போயிட்டுருக்கோம். ஸோ அதனால இயற்கையோட அந்த காலத்துல அதுதானே வாழ்ந்தாங்க. இங்க எங்க இருந்தது? மரத்தை தான் மரத்துல தான் வந்து மஞ்சள தடவி அம்பாள கும்பிட்டாங்க. மரத்துல தான் வேண்டிக்கிட்டாங்க. மரம் மனிதனின் ஒரு அங்கமாவே, ஒரு குடும்பத்தின் அங்கமாவே இருந்திருக்கு இல்லையா? அந்த படத்துல கூட சொல்லுவாங்க, "இந்த மரம் என் ஃப்ரெண்டுங்க. இப்ப கை தட்டினா பழம் வருங்க" அப்படின்னு. அந்த மாதிரி அப்படிதானே அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த மரத்தோடையும், இயற்கையோடையும் நம்ம ஒத்த சில செயல்கள் செய்யும்போது, கண்டிப்பா யூனிவர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த லாங்குவேஜ் தானே புரியும். ஸோ அது புரிஞ்சு உங்கள் தேவைகளை நிறைவேற்றும். சரியா? அதனால உங்களுடைய ஆசைகளை என்னென்னலாம் ஆசை இருக்கோ, அதெல்லாம் வேண்டிட்டு அத போய் அங்க அதில புதைச்சு வச்சுருங்க. தண்ணி ஊத்துங்க. அந்த மரம் வளர வளர உங்க வாழ்க்கையும் செழிப்படைஞ்சுட்டு வளர்ந்துட்டே போகும்.